பாலச்சந்தரே இன்னைக்கு எங்கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன். ஆலடிப்பட்டியான் பிரசன்ஸ் தமிழ்நாடு நவ் கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் co-presented by ரூபினி சமையல் எண்ணெய் powered by டோஃபி ஆனந்தம் சில்க்ஸ் கிரியநேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மற்றும் சுந்தர் சத்யா. ஒரு விருது வழங்கும் விழா நடக்கிற இந்த வைபவம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ் இருக்க, ஐ ரியலி செல்யூட் டு தி ஆர்கனைசேஷன். எனக்கு வாழ்க்கையில் 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று கே பாலச்சந்தர், 2வது எஸ் பாலன். கமர்ஷியல் சினிமாவில் அவருக்கு சில அபிப்பிராயங்கள் உண்டு. அதனால் என்ன பண்ணுவாங்க, சரி போப்பா எப்படியாவது ஒழிஞ்சு போங்க, என்னடா ஃபைட்டை வச்சுக்கிட்டு எதுக்கடா அப்படிங்கிற மாதிரி. திலீப்னுட்டு அந்த இண்டே கார்டு சொல்லுவாங்க இப்போல்லாம், அது கூட பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க மதர் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு இல்லை ராஜா சார் அப்படி மூவ் ஆகுறாங்க, ரஹ்மான் சார் வராங்க அப்படின்றது ஒரு மாற்றமாக தான் சார் தமிழ் சினிமாவில் பார்த்தாங்க. வட்டி காட்டில் பிறந்த சாதாரணமான ஒரு இளைஞன் ஒரு இளையராஜாவாக ஆனது எப்படிங்கிறது தான் பயோபிக். உபகதைகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டைட்டில் ஸ்பான்சர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. co-presented by ரூபினி சமையல் எண்ணெய் powered by டோஃபி. ஒரே நிமிஷத்துல உங்க யூஸ்டு மொபைல்ஸ் நல்ல ரேட்டுக்கு வித்துடுங்க. ஆனந்தம் சில்க்ஸ் அழகழகாய் ஆனந்தமாய். கிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். உங்கள் சத்யா இப்பொழுது தமிழகம் எங்கும் மற்றும் ஆந்திராவிலும். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பாலா ஸ்டோர், அனைத்து இந்திய மற்றும் இலங்கை ப்ராடக்ட்களும் இப்பொழுது ஜெர்மனி டோர்மெண்டல். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டேஸ்டி பார்ட்னர் டெல்லி FC glazed fried chicken restaurant. மோட்டார் பார்ட்னர் மோட்டார் எக்ஸ்பர்ட் மேக்கிங் கார் கேர் simple from service to sales. Beverage partner Daily Taste Daily Taste the Daily. அடுத்த விருது யார் போகுது, விருதை கொடுப்பதற்கு யார் வரப்போறா, அதுதான் நம்ம இப்ப ஏவில பார்க்க போறோம். பாத்துறோம். புஷ்பா கந்தசாமி கவிதாலயா புரொடக்ஷனின் அஸ்திவாரம். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா தான் என்னோட வாழ்க்கையில நான் நினைக்கிறேன். இயக்குனர் சிகரத்தின் நம்பிக்கை நங்கூரம், கலை உலகின் பெருமிதம், திரை உலகின் சகாப்தம். திருமதி புஷ்பா கந்தசாமி அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட புஷ்பா கந்தசாமி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு விழா குணச்சித்திர நடிகர்களுக்கு இந்த ஒரு விருது வழங்கும் விழா நடக்கிற இந்த வைபவம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன். முக்கியமான நடிகர்களுக்கு அவர்களுடைய பாத்திர படைப்பை இன்னும் கொஞ்சம் பரிமளக்க செய்வது இந்த குணச்சித்திர நடிகர்களுடைய நடிப்பும் கதாபாத்திரம் தான். அந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இங்கே விருது கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். ஸோ உங்ககிட்ட எனக்கு முக்கியமாக என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா, இயக்குனர் சிகரம் அவர்கள் வீட்டில் இந்த நடிகர் பற்றி இந்த நடிகை பற்றி என்கிட்ட அதிகமாக பேசியிருக்காங்க, அவங்களோட நடிப்பை என்கிட்ட பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க அப்படின்னு யாராவதுன்னா நீங்கள் சொல்லுவீங்களா? என்னுடைய தந்தை கே பாலச்சந்தருக்கு சினிமா வேற வாழ்க்கை வேற, அதாவது வீடு வேற சினிமா வேற. அதனால அவர் ஷூட்டிங்கில் நடக்கிற விஷயங்களை பற்றி வீட்டில் சொல்லவே மாட்டார். அப்புறம் அஃப்கோர்ஸ் நான் தயாரிப்பான அப்புறம் கொஞ்சம் அந்த ஓவர்லேப் ஆகும் அவருடைய சிந்தனைகள், அவருடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நடிப்பு சொல்லி கொடுத்து உருவாக்கிற அத்தனை பேரையுமே அவர் நல்லா நடிக்கிறாங்கன்னு தான் அவர் சொல்லுவார். ஸோ யாரையும் விட்டு கொடுத்து எங்ககிட்ட பேச மாட்டார். அதுதான் அவருடைய குவாலிட்டி. ஸோ இப்போ ரீரிலீஸ்ன்றது பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு மேம். நிறைய படங்கள் ரிலீஸ் அப்போ ஓடினதை விட இப்போ அதிகமாக வசூல் பண்ணியிருக்கலாம் நினைக்கும் போது உண்மையும் சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ரசிக்கிறாங்க ஆடியன்ஸு. ஸோ உங்கள் சைட்லேருந்து ரீரிலீஸ் அப்படின்னா நான் ஒரு 4-5 படங்கள் சொல்கிறேன் மேம், எதை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் மேம். எங்கள் ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமலை, சாமி, முத்து, ஐயா, இதுல நீங்க எது சொல்லுவீங்க? எந்த ஒரு படம்? ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. எல்லாமே நம்ம எடுத்த வெற்றி படங்கள் எல்லாமே பெரிய படம். சாமி பார்த்துட்டு ஆமா சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாரு, இவ்வளவு படம் நடிச்சிருக்கேன், இந்த மாதிரி 1 சாமி 2 சாமி மாதிரி டயலாக் நான் பேசுறேன், சூப்பர் ஸ்டாரே கேட்ட ஒரு படம். முத்து எவ்வளவு பெரிய ஹிட்ன்றது தெரியும். இந்த சைடு ஐயா இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமலையும் இருக்கு. திருமலை விஜய் அவர்களுக்கு அது ஒரு திருப்பு முனையா, அவருடைய புது அவதாரத்துக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ண படம். ஸோ ஐ திங்க் திருமலையை நான் செலக்ட் பண்ணுவேன். சூப்பர் மேம். சோ இப்போ உங்கள் கரங்களால் அந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றது ஏவில பார்க்க போறோம் மேம். ஏவி ப்ளீஸ். இந்தியாவில் திருடர்களே இல்லாமல் போய்விட்டால் எப்படி இருக்கும்? அரசியலை யார்தான் செய்வது அப்படின்னு நினைக்கிறேன். சார் நீங்க பேசாம நடிக்க போலாம் சார். பிரமிடு நடராஜன் சீனியர் சம்பவக்காரர். உன் மனசு மாதிரியே எல்லாம் பிரமாமா நடக்கும் மாதிரியார. அது சினிமா தயாரிப்போ குணச்சித்திர நடிப்போ பிரமிடு நடராஜன் செய்த அத்தனையுமே சூப்பர் டூப்பர் சம்பவங்கள் தான். வரைக்கும் நான் படத்துக்கு செலவு பண்ண 10 கோடி எல்லாம் ஆண்டவா
ஏதாவது ரூபத்தில் வந்து காப்பாத்துப்பா. எஸ் வாசனின் ஜெமினி பிலிம்ஸில் சேர்ந்து சினிமா தயாரிப்பின் நுணுக்கங்களை கற்றவர் நடராஜன். முன்னெல்லாம் வருஷத்துக்கு 5-6 படம் எடுப்பீங்க, இதெல்லாம் 2-3 படத்தோட நிறுத்திட்டீங்க. கே பாலச்சந்தர் கவிதாலயா புரொடக்ஷன் தொடங்க நம்பிக்கையான நபரை தேடிய போது இவரே அழைக்கப்பட்டார். டாக்டர் பாலச்சந்தர் கம்பெனில இருந்து மிஸ்டர் நடராஜன் வரார். விசு, கமல், ரஜினி தொடங்கி தமிழ் சினிமா முகங்கள் பலரின் காலத்தால் அழியாத படைப்புகள் உருவாக திரைக்கு பின்னணியில் செயல்பட்டவர் நடராஜன். புதுசா ஏதாவது வாய்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்ன பாடுறதுக்கு? இவரால் அடையாளம் காணப்பட்டு கவிதாலயாவால் அறிமுகம் செய்யப்பட்ட திறமைசாலிகள் ஏராளம் தாராளம். அதில் முக்கியமானவர் இசை புயல் AR ரஹ்மான். பல்லாண்டுகளாக திரைக்கு பின் இயங்கியவர் அலைப்பாயுதேவில் மாதவனின் அப்பாவாக அட்டகாசமாக அசத்தினார். கேஷுவல் தந்தையாக ஸ்கோர் செய்தவர் சொல்ல மறந்த கதையில் மூர்க்கமான மாமனாராக கொதிக்க வைத்தார். வேலை 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 பெரிய பிடிக்கிற வேலை. என் ஹோட்டல்ல கழுவுறான் பாடுற, அவனுக்கு கொடுக்கறடா உன் சம்பளம். போடா. சாதி கட்சி தலைவராக வாஞ்சிநாதனில் விஜயகாந்துக்கு எதிராக வன்மம் கொட்டியவர் விருமாண்டியில் நல்ல வழக்கறிஞராக மென்முகம் காட்டினார். நீ யாரு? என் ஜாதி மக்கள் 2 கோடி பேருக்கு நான் தலைவன். இந்த வரதராஜனை பார்த்து நீ யாரு? ஏற்றுக்கொள்ளும் கதாபாத்திரங்களுக்கு அழுத்தமான நடிப்பால் முத்திரை பதிக்கும் சீனியர் சம்பவக்காரர் பிரமீடு நடராஜன் அவர்களுக்கு கோல்டன் கார்பெட் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். உண்மையிலே இந்த வார்த்தை அவருக்கு சரியாக பொருந்தும். தமிழ் சினிமாவோட சீனியர் சம்பவக்காரன் என்று கூட கூப்பிடலாம் சார். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட பெருமை நடராஜன் சார் அவர்களை மரியாதையுடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்க்கையில் வந்து பல சர்ப்ரைஸுகள் இருக்கும். ஏன்னா சர்ப்ரைஸுகளோடு இருக்கிறது தான் சுவாரஸ்யமான வாழ்க்கை. பட் இன்னைக்கு இவங்க நீங்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் இருக்க, ஐ ரியலி செல்யூட் டு த ஆர்கனைசேஷன். புஷ்பா வருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாலச்சந்தரே இன்னைக்கு எங்கூட இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பாலச்சந்தர் சாரோட ரொம்ப நெருங்கிய உறவினர். ஏன்னா புஷ்பா வந்து மோர் தேன் மை டாட்டர். அதாவது சில பேரை வந்து குழந்தையிலேருந்தே தெரியும் சொல்லுவாங்க. புஷ்பாவை அவங்களுடைய தாயார் வயதிலேருந்து இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சி. வேறு யார் வந்து எனக்கு இந்த விருதை கொடுத்துருந்தாலும் நான் இவ்வளவு மகிழ்ச்சியோ அல்லது நெகிழ்ச்சியோ அடைஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஆரம்பம் கவிதாலயா ஆரம்பித்தது, அதுலேருந்து என் கூடவே இருந்து பார்த்தவங்க புஷ்பா. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டோம். அட் எ டைம் 3-4 ஃபிலிம்ஸ் ஆன் த ஃப்ளோர். புஷ்பா அப்போ வந்து அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா அல்லது எங்கேயாவது போகலாம் போது ஒரு நாள் நான் கூப்பிட்டு, நீ வந்து கவிதாலயாவுக்கு தயவு பண்ணி வந்துடு, ஸோ தட் இந்த பர்டனை நாம் ஷேர் பண்ணிப்போம். பிகாஸ் வந்து பாலச்சந்தர் சார் எப்படின்னா அவருடைய படம் அவருடைய இதை தவிர வேறு எதுலேயுமே அவருங்க வந்து தலையிட மாட்டாங்க. ஏன்னா கமர்ஷியல் சினிமாவில் வந்து அவருக்கு சில அபிப்பிராயங்கள் உண்டு. அதனால் என்ன பண்ணுவாங்க, சரி போப்பா எப்படியாவது ஒழிஞ்சு போங்க, என்னடா ஃபைட்டை வச்சுக்கிட்டு எதுக்கடா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆங்கிள் இருக்கும். ஸோ புஷ்பாவை நான் என்ன சொன்னேன், தயவு பண்ணி புஷ்பா நீ வந்து யூ டேக் சார்ஜ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லி நான் புஷ்பாவை வந்து அதுக்கு பிறகு நிறையா படங்கள் எடுத்தோம். அப்புறம் நான் வந்து இவர்கள் தான் அந்த கம்பெனியை வந்து அடுத்து வழி நடத்தி போகணுங்கிறதுனால நான் வந்து ஒதுங்கி அப்புறம் நான் பிரமிட் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தேன். அப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த விருது கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன். இந்த விருதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சினிமாவில் யாரை வச்சு வியாபாரமோ அவங்க தான் சென்டர் பாயிண்ட், அவங்களுக்கு தான் எல்லாமே. குணச்சித்திர நடிகருங்கிறது புஷ்பா சொன்ன மாதிரி கதைக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. பட் சமீப காலத்தில் அந்த குணச்சித்திர வேடங்களை வந்து இதுக்கு வந்து ரொம்ப குறைவாக போச்சு.
பாலச்சந்தர் சார்லாம் எப்படின்னா ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை அமைச்சார்னா ஆரம்பம் நடு முடிவு வரைக்கும் இருக்கும், அப்படியே லூஸ் எண்டில் விடவே மாட்டாங்க. அது மாதிரி வந்து குணச்சித்திர நடிகர்களுக்காக ஒரு விருது கொடுக்குறீங்களே, அது வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா இவங்களெல்லாம் கௌரவித்தால் எப்படி இருக்குமோ அந்த அந்த ஆங்கிளில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஆர்கனைசேஷன். நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் சார் இந்த மேடைக்கும் பெருமை, என்டையர் டீமுக்கும் பெருமை. ஒரு சில விஷயங்கள் எல்இடியில் உங்களுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சார், பார்க்கலாமா? ஒரு சில போட்டோஸ் உங்களுக்காக நாங்க வந்து இங்க போடுறோம். அந்த போட்டோஸ் அப்போ எப்ப எடுக்கப்பட்டது அந்த தருணங்கள் நீங்க எங்களோட வந்து இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கு. திலீப் நடுப்புற இருக்கிற ஒரு பேர் வந்து ஏஆர் ரஹ்மான் இல்லை, திலீப். அவரை வந்து அடையாளம் கண்டவர் வந்து மணிரத்னம். அப்ரூவல், அதாவது அப்ரூவல் பண்ணுற ஸ்டேஜில் நான் இருந்தேன். அந்த டயத்தில் அப்ரூவ் பண்ணது நான், முத்திரை குத்தினது இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள். ரோஜா கேசட் ரிலீஸுக்கு முன்னாடி உள்ள ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு முன்னாடி, ஆடியோ ரிலீஸ் போது இப்போ ஆடியோ ரிலீஸ் பொழுது, அஃப்கோர்ஸ் ஆடியோ ரிலீஸ்னால் அவர் ஏஆர் ரஹ்மான் ஆயிட்டார். ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி அதாவது நாங்கள் வந்து திலீப்புன்னுட்டு அந்த இண்டே கார்டுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம், அது கூட பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க மதர் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணாங்க, பண்ணிவிட்டு இது மாதிரி அவருக்கு பேர் வந்து ரஹ்மான்னு வச்சா நல்லா இருக்கும்னு அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு பிரிண்ட் பண்ண கார்டை வந்து மாற்றி ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போது சோழா ஹோட்டல்னு இருந்துச்சு. அந்த இதில் இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் எடுத்த படம். ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு பின்னாடி பெரிய சரித்திரம் இருக்குது, இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பயணம் இருக்குது. இந்த ஃபோட்டோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஃபோட்டோ. ராஜா சார் அந்த இடத்துல இல்லை, ராஜா சார் அப்படி மூவ் ஆகுறாங்க, ரஹ்மான் சார் வராங்க அப்படின்றது ஒரு மாற்றமாக தான் சார் தமிழ் சினிமாவில் பார்த்தாங்க. ஸோ அந்த மாற்றம் ஏன் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதாவது சில விஷயங்களை வந்து அது போக்குக்கு விட்டுறது தான் நாகரிகம். நம்ம அதை இது பண்ண வேண்டாம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய சரித்திரம் படைக்கப்பட்டதுங்கிறது அந்த ரஹ்மான்கிறவர் வந்து அவர் உருவாக்கின அந்த பாடல்கள் முதல் பாட்டிலேயே டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்கிறது புரிஞ்சுது. ஆனால் இப்படி ஒரு ஆஸ்கார், டபுள் ஆஸ்கார் வாங்குவார், அப்புறம் உலகம் ஃபுல்லாக இது பண்ணுவார். இன்றைக்கி அமெரிக்காவில் போய் இசையமைப்பார், வந்து இதில் ஸ்டுடியோ கட்டுவார், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கெல்லாம் இருப்பாருங்கிறதுலாம் அப்போ தெரியாது. ஏன்னா அப்போ வந்து இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள் கம்மி. அதெல்லாம் மீறி பெரிய சாதனை படைத்தார். அவருடைய உழைப்பு, அவருடைய டெடிக்கேஷன், அவர் ராப்பால ஒர்க் பண்ணுவார், அதெல்லாம் தான் அதுக்கு சாத்தியமாக்கிச்சு. இந்த படத்தும் போது அதெல்லாம் தெரியாது, பட் இதெல்லாம் அமைஞ்சது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. நாங்கள் இன்றைக்கும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ இளையராஜா சாரோட பயோபிக் வந்து உருவாக இருக்குது, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் இந்த சீனெல்லாம் எதிர்பார்க்கலாமா? எந்த சீனெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுமா. ஏன்னா பயோபிக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பட்டிக்காட்டில் பிறந்த சாதாரணமான ஒரு இளைஞன், அவர் வந்து உலக சாதனை படைத்த ஒரு இளையராஜாவாக ஆனது எப்படிங்கிறது தான் பயோபிக். அது வந்து மிகப்பெரிய வெற்றி படைய போகுது. ஏன்னா அந்த படம் வந்து ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்க, நாம் போய் சென்னையில் போய் நம்ம முயற்சி பண்ணி எல்லாம் பண்ண முடியுமான்லாம் நினைப்பாங்க இல்லையா. முடியும், சாதிக்க முடியும். அந்த உழைப்பும் அந்த ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருந்தால் நிச்சயமாக பலிக்குங்கிறதுக்கு இளையராஜா உதாரணம். அவருடைய பயோபிக் வந்து மாபெரும் வெற்றி அடையும். அதில் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து இட் இஸ் அவருடைய கதை, அவருடைய பயணம். அவருடைய பயணத்தையே ஒரு படத்தில் எடுக்க முடியாதுங்கும் போது உபகதைகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொரு புகைப்படம் பார்த்தலாம் சார். எஸ்எஸ் பாலன் வந்து எஸ்எஸ் வாசனுடைய சன்னு. எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று கே பாலச்சந்தர், 2வது எஸ்எஸ் பாலன். கே பாலச்சந்தர் சார்கிட்டயே ஒரு நாளைக்கு எஸ்எஸ் பாலன், நிறைய கதை இருக்குது, நிறையா சொல்ல முடியாது, அவர் சொன்ன ஒரு வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையே திருப்பிச்சு. அவரை கூப்பிட்டு சொல்லும்போது அவர் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க. ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டோம். வந்து பேசும்போது எஸ்எஸ் பாலன் சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை, பாலு, ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் நடராஜன். நடராஜன் வந்து
நம்ம ஜெமினியில் வந்து 2 படங்கள்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் வந்து ஏதாவது ஒரு படம் அவனுக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனை கேட்டபோது வந்து உங்கள் டைரக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், அதுவும் வந்து ஹிந்தியில் பண்ணணும்னு சொல்கிறான். நீங்கள் ஏற்கனவே எடுத்த படத்தில் ஏதாவது ஒரு படத்தை வந்து நம்ம ஹிந்தியில் பண்ணலான்ட்டு பண்ணுறேன். ஐ வில் பேக், ஜெமினி வில் பேக் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பண்ணணும்னு பாலச்சந்திரன்ட்ட சொன்னது தான் கவிதாலயாங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, விதை. ஏன்னா பாலச்சந்திரன் சார் எனக்கு சொந்தக்காரர் டெய்லி பார்க்குறேன்னா கூட ஒரு இன்னொரு இடத்துலேருந்து ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி வச்சுங்களேன், இன்னொரு இடத்துலேருந்து அந்த அங்கீகாரம் இருக்கும்பொழுது இவர் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அது சாதகமாச்சு. ஐ கேன் நெவர் ஃபர்கெட் எஸ்எஸ் பாலன், ஐ கேன் நெவர் ஃபர்கெட் ஹிம். சூப்பர். அப்போதுலேருந்து தொடங்கி ஒரு லெகசியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஒரு அழகான மொமெண்ட்டோ அதுவும் மேம் நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது உள்ள ஆசை. நலனும் நச்சுவையும் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. ரூபினி சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். ரூபினி ரிஃபைன் சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். நான் சொன்ன மாதிரி டிராயிங் காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் எனக்கு அந்த gift வாங்கி தரியா? உங்ககிட்ட இருக்கிற ஓல்ட் மொபைல் கேட்ஜெட்ஸ் இப்பவே டோஃபில கொடுத்து உங்களுக்கான பணத்தை அள்ளுங்க. ஆனந்தம் சில்க்ஸ் அழகான பட்டாடை. ஆனந்தம் சில்க்ஸ் ராமநாதபுரம், கும்பகோணம், தஞ்சாவூர், ராஜபாளையம், புதுக்கோட்டை மற்றும் கடலூர். பிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். உள்ளத்தை அள்ளி அள்ளி தா 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 மொபைல்ல சத்யாதா வாவனன்பா வாங்கலா. லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யாதா. சத்யா. ஜெர்மனியில் தமிழ் மக்களுக்காக நியாயமான விலையில் தரமான பொருட்கள், அனைத்து இந்திய மற்றும் இலங்கை ப்ராடக்ட்களும் இப்பொழுது பாலா ஸ்டோர் ஜெர்மனி டோர்மெண்டில். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. டெல்லி FC glazed fried chicken restaurant. சவாலான சாலைகள் நிறைந்த உலகில் உங்கள் கார்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த சேவையை வழங்குகிறது மோட்டார் எக்ஸ்பர்ட். தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching.